உலக வரைபடத்தில் இலங்கைங்கிற ஒரு நாடே இல்லாமல் செய்யணும் அப்படின்னு ஒரு பேசினார். அதை வந்து சிங்களத்தில் மொழிபெயர்த்து அது கரெக்டாக ட்ரோல் பண்ணிவிட்டு அதை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க பெரிய அளவில். ஸோ அது ஒரு பெரிய பாதிப்பை எங்கள் விஜய்க்கு ஏற்படுத்துங்கிற மாதிரி தகவல்கள் இருக்குது. ஆனால் இப்படியான சூழ்நிலையில் இலங்கையில் ஷூட்டிங் நடத்தி தான் ஆகணுமா? அதற்கான ஏன்னா இப்போ அப்படி என்ன ஒரு பிரத்யேக காட்சி அங்கே போய் எடுக்க வேண்டிய நிலைமை? ஏன்னா கிளைமாக்ஸே அங்கே எடுக்கிற மாதிரி அஜித் சொன்னது என்னென்னா, பிப்ரவரி எண்டு வரைக்கும் நான் டேட்டு கொடுப்பேன், மார்ச்சில் என்கிட்ட டேட்டு எதிர்பார்க்காதீங்கன்ட்டார், தெளிவாக சொல்லிட்டார். அதற்குள் இவங்க இந்த படத்தை முடிச்சாகணும். இன்னொன்று, மகிழ் எல்லாமே பேப்பர் ஒர்க் பண்ணி வச்சுருக்காரு. இந்த பேப்பரில் இல்லாத எதையும் அவர் எடுக்கவே இல்லை. எஸ்டிஆர் அவர்கள் அந்த 48 படம் என்னதான் ப்ரொசீஜரில் இருக்குன்னு ஒரு வருஷம் அப்படியே போயிடுச்சு சார், காணாமல் போயிடுச்சு. ஸோ அது படம் ட்ராப் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலே ட்ராப் தானா சார்? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு இதில் யாரோ இதன் பின்னணியில் செயல்படுறதா நான் நினைக்கிறேன். என்னென்னா, எனக்கு தெரிந்து சமீபத்தில் அதனுடைய சில கிளிப்பிங்ஸை பார்த்த ஒரு நண்பரை நான் பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க, நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அதை சிறுத்தை சிவா உருவாக்கிட்டு இருக்காரு. அந்த படம் வெளியில் வந்த பிறகு சிவாவினுடைய மார்க்கெட்டே வேறு இடத்துக்கு போகும். சந்தானத்தின் திமிர்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நாம் யாரால் இந்த இடத்துல இருக்கோங்கிறத ஒரு மனுஷன் நினச்சி பார்க்கலன்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போவுமே வரலாறை மறந்துட்டு நம்ம பேசுகிறதுங்கிறது. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைப்பை சந்திரன் சார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். கோட் படம் ஷூட்டிங் இலங்கையில் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனால சில சிக்கல்களும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா விஜய் சாருடைய கடந்த படங்கள் சிங்களம் அந்த சார்ந்த இங்கே பல பிரச்சனைகள் கத்தி படத்தின் போது கூட நடந்தது. ஸோ என்ன பிரச்சனை இப்போ அங்கே மாதிரி சூழ்நிலை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ இங்கிருந்து போகிற திரை பிரபலங்களை அங்கே இருக்கிற ராஜபக்சேவும் ரணில் விக்ரமசிங்கும் தொடர்ந்து சந்திச்சிட்டு இருக்காங்க. இதற்கு விஜய் விதிவிலக்காவாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் மிக முக்கியமான நடிகராக விஜய் இருக்கும் பொழுது அவங்க 2 பேரும் விஜயை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவங்க வேற ஒரு இடத்துல இருக்காங்க. பட் ஏன் ஆசைப்படுறாங்கன்னா, அதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது. இப்போ தமிழர்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் எல்லாரையும் ஒரு இடத்தில் வச்சு தான் பார்க்குறோம், ஒரு தட்டில் தான் வச்சு பார்க்குறோம். அதனால் நாங்கள் விஜயோடு ஃபோட்டோ எடுத்துக்கும் போது தமிழர்களுடைய அன்பை சம்பாதிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க அதற்கு பின்னணியில் ஒரு காரணத்தை எடுக்கிறாங்க. அதற்கு விஜய் விலை போயிடக்கூடாது அது அப்படிங்கிறது தான் இலங்கை தமிழர்களுடைய நோக்கமாக இருக்குது. இப்போ உலகம் முழுக்க இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதை தான் சொல்கிறாங்க. ஒருவேளை இலங்கைக்கு விஜய் போனாருன்னா இந்த தவறு நடந்துடாமல் அவர் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே இருக்கிற விஜய்க்கு எதிரான ஒரு தரப்பு, அங்கேயே அஜித் ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, இப்போ அவங்க சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, விஜய் ஒரு முறை நடிகர் சங்கம் ஈழத்தமிழருக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் நடத்துச்சு, ஒரு போராட்டம். அதில் பல நடிகர்கள் பேசும்பொழுது விஜய் பேசினார். அப்போ அவர் என்ன பண்ணிட்டார், உலக வரைபடத்தில் இலங்கைங்கிற ஒரு நாடே இல்லாமல் செய்யணும் அப்படின்னு அவர் பேசினார். அதை சிங்களத்தில் மொழிபெயர்த்து அது கரெக்டாக ட்ரோல் பண்ணிவிட்டு அதை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க பெரிய அளவில். ஸோ அது ஒரு பெரிய பாதிப்பை எங்கள் விஜய்க்கு ஏற்படுத்துங்கிற மாதிரி தகவல்கள் இருக்குது. ஆனால் இப்படியான சூழ்நிலையில் இலங்கையில் ஷூட்டிங் நடத்தி தான் ஆகணுமா? அதற்கான ஏன்னா இப்போ அப்படி என்ன ஒரு பிரத்யேக காட்சி அங்கே போய் எடுக்க வேண்டிய நிலைமை சார்? இல்லை, அவங்க அந்த லேண்ட்ஸ்கேப்பை உங்களுக்கு நல்லா இருக்கும் போல இருக்குது. ஏன்னா கிளைமாக்ஸே அங்கே எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆரம்ப கால திட்டத்திலே இலங்கையில் தான் படத்தை முடிக்கிறதா அவங்க முடிவெடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அதை நோக்கிய சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ படம் இப்படி தான் நகருது. இப்போ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அங்கே போனதுக்கு பிறகு தான் என்ன நடக்குங்க தெரியும் சார். இன்னொரு புறம் அஜித் சார் விடாமுயற்சி படம், விடாமுயற்சி படத்தால் வில்லங்கத்தில் மாட்டியிருக்காங்க லைக்கா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. உண்மைதானா? லைக்கா குழப்பத்தில் இருக்காங்களா, இல்லை விடாமுயற்சி டீம் குழப்பத்தில் இருக்காங்களா, இல்லை ரசிகர்கள் குழப்பத்தில் இருக்காங்களா? ஆக மொத்தம் ரசிகர்கள் தான் குழப்பத்தில் இருக்காங்க. பாவம், இது எப்போ ஆரம்பிப்பாங்க எப்போ முடிப்பாங்கன்ட்டு. பட்டு லைக்காவுக்கெல்லாம் குழப்பம்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எல்லாருக்கும் வரும். அது பெரிய நிறுவனங்களுக்கும் வரும், அவங்களுக்கு வேறு பிரச்சனைகள். இப்போ லண்டனில் அவங்க லைக்கா நிறுவனம் ஒரு மிகப்பெரிய தொழில் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே அவங்களுக்கு ஏதோ ஃபினான்ஷியலாக ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அதனால் அங்கேருந்து மணி ஃப்ளோ இங்கே வர்றது நிறுத்தப்பட்டிருக்குன்னு ஒரு தகவல். ஸோ அதனால் விடாமுயற்சி கொஞ்சம் தள்ளி போகுது, அதான் ஷூட்டிங் நடக்காமல் நிற்கிதுங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 15-20 நாள் கேப் விழுந்துருச்சு அவங்களுக்கு. இப்போ 24ஆம் தேதியிலேருந்து மீண்டும் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து அது பாட்ட நான் ஸ்டாப்பாக போகுது.
அஜித் சொன்னது என்னென்னா பிப்ரவரி எண்டு வரைக்கும் நான் டேட்டு கொடுப்பேன், மார்ச்சில் என்கிட்ட டேட்டு எதிர்பார்க்காதீங்கன்ட்டார், தெளிவாக சொல்லிட்டார். அதற்குள்ளே இவங்க இந்த படத்தை முடிச்சாகணும். இன்னொன்று, மகிழ் வந்து எல்லாமே பேப்பர் ஒர்க் பண்ணி வச்சுருக்காராம். இந்த பேப்பரில் இல்லாத எதையும் அவர் எடுக்கவே இல்லை. இப்போ ரொம்ப பர்டிகுலராக நீங்கள் வந்து இதைத்தான் நம்ம எடுக்க போகிறோம்னா அதுதான், அப்படி தான் அவர் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் பண்ணுறதை ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்காரு, அது ஒரு ட்ராபேக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த படத்தில் வந்து கொஞ்சம் அந்த படப்பிடிப்பு தள்ளி தள்ளி போகுது. 24ஆம் தேதி ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அந்த நிறுவனம் நெருக்கடியாக இருப்பதற்கு காரணம் வந்து அஜித் கிடையாது. அவங்க நெருக்கடிக்குள்ளானது லண்டனில் நடந்த சம்பவம். அவங்க நிறுவனம் சார்பாக நடந்த ஒரு பெரிய பிரச்சனையில் உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது, அது வந்து அவங்க சால்வ் பண்ணுவாங்க. அது இன்னொன்று, லைக்கா நிறுவனம் வந்து இங்கே ஃபினான்ஸ் வாங்குறதுனா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏற்கனவே மதுரை அன்பிட்டுலாம் அவங்க வாங்கியிருக்காங்க. அதனால் அந்த நிறுவனத்தை நம்பி எத்தனை கோடி கடன் வேணாலும் இங்கே கொடுக்கறதுக்கு பல பேர் தயாராக இருக்காங்க. ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. பட் அப்படி ஒன்று நடந்தது உண்மை தான். அந்த ப்ராப்ளம்னால தான் விஜய் சாருடைய சஞ்சய் இயக்கிற படம் வந்து அப்படியே தாமதமாக இருக்குது பண்ணாங்களே. அது மேலே அந்த பட வேலைகள் என்னவா இருக்குது? இல்லை, சஞ்சய் படத்துக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. சஞ்சய் படம் ஆரம்பத்துலேருந்தே அவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறாரு. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, சஞ்சய்க்கு தமிழ் தெரியல. இப்போ அந்த டயலாக் எல்லாமே அவர் தமிழில் எழுதணும்னா அவர் முதல்ல இங்கிலீஷில் எழுதிடுறாரு எல்லாத்தையும். அதை தமிழ் படுத்துவதற்கு ஒரு ஆள் அங்கே உட்கார வச்சுருக்காங்க. இதை வந்து அவங்க தமிழ் படுத்தி அதுக்கப்புறம் உட்காந்து மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணி அதை மேலும் மெருகூட்டி இவங்க கொண்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது. இதுதான் அந்த படம் தாமதமாகிறதுக்கு மெயின் காரணம். மற்றபடி இந்த லாங்குவேஜ் பிரச்சனை தான் மெயின் காரணம். மற்ற பிரச்சனைகள் சஞ்சயே தாமதமாக இருக்கார். அவர் ஒன்றும் எனக்கு இப்பயே இந்த படத்தை ஆரம்பிக்கணும்லாம் போய் லைக்காவை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. அதுதான் இதில் நடந்தது. சார், சஞ்சய் வந்து எஸ்எஸ்சி மாதிரி ஒரு டேரக்டராக வரும்னு பார்த்தா ஜிவிஎம் மாதிரி ஒரு இங்கிலீஷ் டைட்டிலோட டேரக்டராக மாதிரி வரப்போ இருக்கு. இல்லைங்க, அடுத்த தலைமுறை தானே. இப்போ எஸ்சிஎஸ்சியாக அவர் ஸ்டைலில் படம் எடுத்தால் ஓடாது. இன்றைக்கி வந்துருச்சு, வேறு தலைமுறை வந்துருச்சு. அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் எல்லாமே புதுசாக இருக்குது. ஸோ அதை தானே இன்றைக்கி ஒரு கூட்டம் நம்புது, விரும்புது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி வர்றது தான் சரி. அவர் எஸ்எஸ்சி மாதிரி வர்றது வந்து கம்பெனிக்கே லாஸ். ஸோ படம் தாமதமாக இதுதான் உண்மையான காரணமாக. ஆமாம் ஆமாம், இது 2 படம் ஓகே சார். இன்னொரு சைடு நீங்கள் இதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, ஏசி ரூமில் ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டு படத்தை பாருங்கள், நான் இருக்கேன் அப்படிலாம் சொன்னார். ஏசி வாங்க யார் சார் காசு தருவானா அப்போயே அதை ட்ரோல் ஆக்கிட்டு இருந்தாங்க. எஸ்டிஆர் அவர்கள் அந்த 48 படம் என்ன தான் ப்ரொசீஜரில் இருக்குன்னு தெரியல, ஒரு வருஷம் அப்படியே போயிடுச்சு சார், காணாமல் போயிடுச்சு. ஸோ அது படம் ட்ராப் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலே ட்ராப் தானா சார்? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு இதில் வந்து யாரோ இதன் பின்னணியில் செயல்படுறதா நான் நினைக்கிறேன். என்னென்னா, இந்த படம் ட்ராப் அப்படிங்கிறது வந்து சொல்லலாம், ஒரு படம் ஆரம்பிக்கிறது, அனௌன்ஸ் பண்ணுறது, தொடர்ந்து லேட் ஆகிட்டே இருக்கிறது. அப்போ இந்த படம் வந்து ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கலில் மாட்டிக்கிச்சு, படம் ட்ராப் ஆகும்னு நீங்கள் யூகிச்சு ஒரு தகவலை வெளியில் விடலாம். ஆனால் அதே காலகட்டத்தில் சிம்பு பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க. நான் ஹாப்பியாக இருக்கணான்னு சொல்ல முடியாது, ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கேங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. இது பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய வீடியோவை சேர்த்து நிறைய. இதெல்லாம் எப்படி ஒரே நேரத்தில் வருது? ஒரே நேரத்தில் இதெல்லாம் எப்படி வெளியில் வருது? அப்போ படம் ட்ராப்பு, ஒரே நேரத்தில் இந்த ட்ரோலு, இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இது பின்னணியில் யாரோ ஒருத்தர் இருக்காருன்னு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. அது யாருன்னு தெரியல எனக்கு. ஆனால் இந்த பக்கம் எஸ்டிஆர் 48 என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னா, அந்த படத்தினுடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு நிறைய இருக்குது இந்த படத்தில். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 35-40 கம்ப்யூட்டரை கொண்டு வந்து ராஜ்கமல் நிறுவனத்தில் இறக்குறாங்க. இறக்கி அந்த விஎஃப்எக்ஸ் நிறுவனமே உங்கள் ஆஃபீஸ்லேயே இது நடத்துங்கன்ட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஃபுட்டேஜ் கசியறது தான். இப்போ நாளைக்கு வந்து நாங்கள் எங்கள் இடத்துலேருந்து ஒரு சின்ன ஃபுட்டேஜ் கசிஞ்சதுன்னா நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. எங்கள் ஸ்டாஃபை நாங்கள் கொடுத்துட்றோம், எங்கள் கம்ப்யூட்டரை போட்டுறோம், இடம் மட்டும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அங்கே இறக்கிட்டாங்க. ஸோ அங்கேருந்து தான் இந்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த படம் வந்து பிப்ரவரி எண்ட்லேருந்து ஷூட்டிங் கிளம்புறாங்க, அது உறுதி. இப்போ ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சார். ஏன்னா இப்போ ஒரே நேரத்தில் வந்து எஸ்டிஆர் ட்ரோல் செய்யப்படுறாங்கன்னா பின்னணியில் யாரோ இருக்காங்க, நீங்கள் சொல்ல போல ஒரு ஐடி விங்குகள்லாம் இருக்குது அப்படிங்கிற எடுத்துக்கலாம். ஆனால் அந்த படம் தாமதமாகுது, இல்லை அந்த படத்திற்கான காலம் வந்து தேவைப்படுது விஎஃப்எக்ஸ் காட்சிக்காக. அந்த கேப்பில் இன்னொரு படம் கமிட் ஆகிருக்கலாம், அல்லது அது சார்ந்து போய் நடிச்சிருக்கலாமே, அதை எஸ்டிஆர் அவர்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அது அவருடைய விருப்பம். இன்னொன்று அவர் ஒரு 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 நான் திரும்ப சொல்கிற குற்றச்சாட்டே அதுதானே. உங்கள் வயசு இருக்கும்போதே நடிச்சிருங்க. நீங்கள் இன்னும் வந்து ஒரு 20 வருஷம் கழிச்செல்லாம் ஹீரோவாக நடிக்க முடியாது. அதனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான், அதுக்குள்ளே நீங்கள் எத்தனை படங்கள் நடிக்கணுமோ அதை நடிச்சிருங்க, கேப் எடுக்காதீங்கிறத நம்ம திரும்ப சொல்கிறோம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவர் 2 வேடம் பண்ணுறார்.
வில்லனும் அவரே ஹீரோவும் அவரேங்கிற மாதிரி ஒரு கதை அது. அதில் வந்து நீளமாக முடி வளர்த்து உடம்பை இன்னும் டைட் ஆக்கி இன்னும் ஷோல்டரை ரொம்ப ப்ராடாக்குற ஏதோ பயிற்சி ஒன்று துபாயில் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த வேலைகளில் அவர் இருக்கார். ஸோ இதற்கு வந்து ஒரு பெரிய அளவு டேட்ஸ் தேவைப்படுது. ஸோ அதை தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காருங்க. ஏன்னா தனுஷ் சிம்பு அப்படிங்கிற ஒரு பேட்டில் போயிட்டுருக்கும் சார். தனுஷ் வந்து அடுத்தடுத்த படங்கள் 50, 51, 52 கண்ணை மூடி கண்ணை திறக்கிறக்குள்ள அடுத்தடுத்த படங்களுக்கு போயிடுறாரு. ஆனால் காம்படேட்டாக இருக்கக்கூடிய சிம்பு சாருடைய படம் வருமா வராதா ட்ராப்பாங்கிற ஒரு பெருங்குழப்பத்திலே இருக்கிறதுனால தான் அந்த கேள்வி வச்சேன் சார். இப்போ நீங்கள் இதில் சொல்லியிருந்தீங்க விஎஃப்எக்ஸ் காட்சிகள் இருக்கும்போது கங்குவா படத்தோடைய விஎஃப்எக்ஸ் காட்சிகளுக்காக அயலான் படத்தோட விஎஃப்எக்ஸ் காட்சி பார்த்து ரொம்ப வியந்து போனார் சூர்யா. அதனால் வந்து அந்த டீம் அப்ரோச் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி போயிட்டுருக்கு. அது உண்மையா? அந்த கங்குவா படத்தோட நிலைமை ஏன்னா முடிஞ்சிச்சு, ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சதாக கேள்விப்பட்டோம். எந்த நிலைமையில் சார் இருக்குது? படம் வந்துருமா ஏப்ரல்? படம் வந்து ஏப்ரலில் வருமானு எனக்கு தெரியாது. பட்டு விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அயலான் குரூப்பெல்லாம் அவங்க போய் பேசுனதால எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே அவங்க எல்லாமே தீர்மானிக்கப்பட்ட குழு தான் அது. ஸோ அவங்கள வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. நடுவில் வந்து இந்த கிராஃபிக்ஸ் காட்சிகள் கொஞ்சம் சுமாராக இருக்குதுன்னு சொன்னதை கரெக்டாக அவங்க உள்வாங்கிட்டு அதை இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிந்து சமீபத்தில் அதனுடைய சில கிளிப்பிங்ஸை பார்த்த ஒரு நண்பரை நான் பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க, நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அதை சிறுத்தை சிவா உருவாக்கிட்டு இருக்காரு. அந்த படம் வெளியில் வந்த பிறகு சிவாவினுடைய மார்க்கெட்டே வேறு இடத்துக்கு போகும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறார். ஸோ அப்படின்னா அவங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக அதை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான். மற்றபடி அந்த படம் அந்த போஸ்டர் ரிஸ்டர்லாம் பார்த்து எனக்கு பெருசாக நம்பிக்கையே இல்லை. என்ன ரொம்ப சுமாராக இருக்கே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் அதையெல்லாம் அவர் சொல்வதை கேட்கும் பொழுது கொஞ்சம் தகர்க்கிற மாதிரி இருக்கும் போல இருக்குது. ஆனால் சிறுத்தை சிவாவும் நம்புறாரு. ஆனால் சூர்யா சார் அதை விட ரொம்ப அதிகமாக நம்புறாரு சார். அதாவது அந்த போஸ்டர் பார்க்கும்போது சார் ஆல்ரெடி அது அப்பக்லிப்டோ அப்படிங்கிற ஒரு படத்துடைய ஹாலிவுட் படத்துடைய தழுவலுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. முன்பு நடக்கிற ஒரு கதை, ஒரு பழங்காலத்தில் நடக்கிற கதை, பழங்குடிகள் அந்த கதை இப்போ நடக்கிற ஒரு கதையை கனெக்ட் பண்ணுறது மாவீரன் மாவீரன் படம் மாதிரி அந்த கையை தொட்டோன்னு அந்த நிகழ்வு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்களோங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. வாய்ப்பு இருக்கா சார்? அது அப்படி தான் போகுது. இந்த கதை கிட்டத்தட்ட மகதீரா மாதிரி தான். நிகழ்காலம் அப்புறம் வந்து பீரியட், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் வருது. ஸோ பீரியாடிக் ஃபிலிமாகவும் இருக்கும், இப்போ நடக்கிற ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு படமாக தான் இருக்க போகுது. ஆமாம், அப்படி தான். ஓகே சார். சூர்யா சார் ஏன்னா அவருடைய படமும் வந்து ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு, அதனால் கேட்டிருந்தேன். நயன்தாரா மேம் அவங்க பண்ணுறது எல்லாமே சர்ச்சையில் தான் போய் முடிஞ்சது. வெள்ளத்தில் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு சர்ச்சையில் மாட்டிக்கிட்டாங்க. அடுத்து அவங்க நடித்த படம் வந்து பெரிய அளவில் அது வந்து இங்கே லோக்கலில் இல்லாமல் நேஷ்னல் லெவலில் பெரிய சர்ச்சையாச்சு. கபக்குன்னு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டாங்க. பின்னணியில் என்ன நடந்தது சார்? இல்லை மிரட்டப்பட்டாரா நயன்தாராங்கிற ஒரு விஷயம்? அதெல்லாம் அவங்க மிரட்டப்படலைங்க. அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு வந்து மத்திய பிரதேசத்துலேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் அங்கங்கே 100 வழக்கு போட்டால் நம்ம வாழ்நாள் சுற்றிட்டு போயிட்டு வரத்துக்கே முடிஞ்சு போயிடும். ஏன்னா இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, இல்லைன்னா வீடு வாங்கிட்டாங்க செட்டில் ஆகணும் கோர்ட்டுக்கு பக்கத்துலேயே. ஸோ அப்படி ஒரு சூழல் வந்துருச்சு. இன்னொன்று வந்து நார்த் சைடில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. ராமர் அனுமான்கிற விஷயத்தில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. அவங்கள நம்ம சீண்டுற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து இப்போ நயன்தாரா நடித்த படங்கள்லாம் ஹிந்தி இன்னும் அதை தாண்டி போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஃபினான்ஷியலாகவே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வர்ற மாதிரி சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சு போச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம மன்னிப்பு கேட்குறது தான் சரி அப்படின்ட்டு தெளிவாக ஜெய் ஸ்ரீராம்னு ஆரம்பித்து முதல் வார்த்தையிலே எல்லாரையும் வந்து காலி கொடுத்தாங்க. நான் இந்த லைனில் தான் இருக்கேன், ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு. ஸோ அது ஒரு வகையில் புத்திசாலித்தனம் தான். அது நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க கரியர் அது ரொம்ப முக்கியம்னு அவங்க நினைக்கிறாங்க. பின்னால் அவங்களுக்கு வேறு கருத்துக்கள் இருக்கலாம், அதை அவங்க வெளிப்படையாக சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து எம்மதமும் சம்மதம்னு அவங்க வெறும் வார்த்தைகளில் சொல்லலை, அதை நம்ம உணர்கிறோம் பரிபூர்ணமாக. இப்போ அவங்க அடிப்படையில் கிறிஸ்தவராக இருந்தால் கூட பிரபுதேவாவை காதலிக்கும் போது இந்துவாக மாறினாங்க. அதற்கப்புறம் வந்து பிரபுதேவா அவங்க லைஃப்லேருந்து போன பிறகும் அவங்க பல இந்து கோயில்களுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ ராமேஸ்வரம் பகுதியில் படப்பிடிப்பு நடந்தால் நேராக அந்த கோயிலுக்கு போகிறாங்க. திருநெல்வேலியில் படப்பிடிப்பு இருந்தால் நெல்லையப்பர் கோயிலுக்கு போகிறாங்க. அப்போது திருப்பதியும் போகிறாங்க. ஆமாம், அதனால் அவங்க வந்து எனக்கு நான் இந்த கடவுளை தான் கும்பிடுவோங்கிற ஸ்டேட்டஸில் எப்போவுமே இல்லை. எல்லா மதமும் என் மதம் தான் நினைக்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள பெருசாக நம்ம குறை சொல்லி காயப்படுத்துவதில் அர்த்தம் இல்லை. ஒரு புறம் இப்படி, இன்னொரு புறம் சந்தானம் அவரும் இது போன்று ஒரு வசனத்தால் சர்ச்சையில் மாட்டியிருந்தார் சார். அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அந்த வசனம் தேவையா அல்லது ப்ரமோஷனுக்காக அப்படி பண்ணியிருப்பாங்களா? ப்ரமோஷனுக்காக தான் அப்படி பண்ணியிருக்காங்க. அது சந்தானத்தின் திமிருன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நாம் யாரால் இந்த இடத்துல இருக்கோங்கிறத ஒரு மனுஷன் நினச்சி பார்க்கலன்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ எப்போவுமே வரலாறை மறந்துட்டு நம்ம பேசுகிறதுங்கிறது நம்முடைய காலகாலமாக நமக்குள் ஊறி இருக்கிற அயோக்கியத்தனம். அது இன்றைக்கி பல பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பெரியார் என்ன பெரிய இவரா
அப்படின்லாம் கேட்குற நிறைய பேர் கீழே கேள்வி போடுவாங்க. இந்த கமெண்ட்லேயே வரும், என்ன பெரியார் பெரிய இவரா அப்படிம்பாங்க. பெரியார் பெரிய இவர் தாண்டாங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா அவர் இறந்து இத்தனை வருஷம் ஆச்சு. இன்றைக்கும் பெரியார்னு பேரை சொன்னால் மிரள்றீங்கல்ல, அப்போ அவர் பெரிய இவர் தான். அதனால் சந்தானம் சும்மா ஏதோ படம் ஓட வைக்கணும், படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி வேணுங்கிறதுக்காக ஒரு டைலாக் அது உள்ளே வச்சதுங்கிறது மிகப்பெரிய தவறு. அந்த தவறை அனுமதித்தது ரெட் ஜெயண்ட்டுடைய இன்னொரு தவறு. அவங்க என்ன பண்ணியிருக்கணும், என்னையா இப்படி ஒரு டைலாக் நீ வச்சுருக்க, அந்த படத்துலேருந்து தூக்கு, அப்போ தான் நாங்கள் அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்னு சொல்லணும்ல. இப்போ நீங்கள் எந்த பாரம்பரியத்துலேருந்து வரீங்க? திராவிட மாடல்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ அது என்ன திராவிட மாடல்? பெரியாரை திட்டுறது தான் திராவிட மாடலாக? ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்தது. பட்டு இன்னைய வரைக்கும் அதை பற்றி எந்த மறுவார்த்தையும் பேசாமல் இருக்காங்க. இதில் ரொம்ப வேடிக்கை என்னென்னா, சுபவீர பாண்டியன், குளத்தூர் மணி, கி வீரமணி போன்றவர்கள்லாம் அமைதியாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பெரியாருக்கு ஒன்றுன்னா முதல்ல வந்து நிற்கிற இவங்கெல்லாம் இன்றைக்கி எங்கே போனாங்கன்னே தெரியல. என்ன காரணம்னா, இந்த படத்தை ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணுது, அதுதான் காரணம். சார் இப்போ ரெட் ஜெயண்டே கேட்கலாமே சார், உதயநிதி அவர்களே அவருக்கு சந்தானத்தோட நண்பராக தானே இருக்கார், அவரே கேட்டுடலாமே. அல்லது இத்தனைக்கும் இந்த படத்தை உதயநிதியும் கிருத்திகா உதயநிதியும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தையே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வசனத்தை அவங்க எப்படி கவனிக்காமல் விட்டாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது. ஓகே சார், அப்படி இருக்கட்டும் சார். இப்போ அந்த அயலான் விசஸ் கேப்டன் மில்லர் இந்த ஒரு கிளாஸுக்கு மத்தியில் எந்த படம் வின்னர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஒரு பெரிய நடிகர்களோட படம் 2 படம் வந்தால் யாரும் ஆப்வியஸ்லி இருக்கும் சார். அப்படிங்கும்போது அயலான் படத்தோடைய அந்த முதல் 4 நாள் வசூல் கிட்டத்தட்ட ஒரு 50 கோடியை தாண்டிடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. ஆனால் நீங்கள் வலைபேச்சில் பேசும்பொழுது அது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உண்மையில் இந்த பொங்கல் வின்னர் யார் சார்? இந்த பொங்கல் வின்னர் கேப்டன் மில்லர் தான். அயலானுடைய படம் இல்லை, ரெண்டுமே எதிர்பார்த்த அளவு ஓடிச்சான்னா இல்லை, அது வேறு. இந்த ரெண்டில் எது வந்து வசூல் அதிகம்னா கேப்டன் மில்லர் தான். அது காரணம் வந்து அந்த ஒரு மாதிரி யங்ஸ்டர்ஸ் அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது குடும்பத்தோடு வர்ற படம், ஆனால் குடும்பத்தினர் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சான்னா இல்லை. இதில் நிறைய ஒரு ஒரு பிரமாதமான ஏரியாவெல்லாம் மிஸ் பண்ணிட்டார் ரவிக்குமார். அவர் ரொம்ப ஜாலியாக ரொம்ப அழகாக ஒரு சட்டையராக இந்த படத்தை எடுத்திருந்தாருன்னா பட்டையை கிளப்பியிருக்கும். ஆனால் அவர் அங்கெல்லாம் போகவே இல்லை. ஒரு ஏலியனை வச்சுட்டு முடிந்த அளவுக்கு போர் அடிச்சிருக்கிறார். அதுதான் வந்து இந்த படத்தினுடைய ஆகப்பெரிய மைனஸ்ஸு. டைரக்டர் வந்து தன்னுடைய திரைக்கதை வசனம் இதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாருன்னா நிச்சயமாக அந்த படம் நல்லா வந்துடும். ஏன்னா அப்படி ஒரு கண்டென்ட் கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி ஒரு ஏலியன் இங்கே வருது, அது சிவகார்த்திகேயனுக்கு ஃப்ரெண்டாக இருக்குன்னா அதை வச்சுட்டு எவ்வளோ விளையாடு இருக்கலாம். ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு கேட்டால் கூட 2 சீன் சொல்லியிருப்பான் பிரமாதமாக. ஸோ அதை கூட ஒரு ரவிக்குமார் பண்ணல. என்னடான்னு விசாரித்தோம்னா அவரே உட்காந்து தனியாக எழுதுவாரான். நம்மளே ஒரு விஷயத்தை எழுதி வச்சுக்கிட்டு நமக்கு அது நல்லா தானே இருக்கும். நம்ம நல்லா இருக்கிறது தான் நம்ம நினைப்போம். 10 பேர்கிட்ட வெளியில் போனால் தானே தெரியும். முன்னெல்லாம் ஒரு டிஸ்கஷன்னா ஒரு 10 பேர் உட்காந்து பேசுவாங்க, 10 கருத்துக்கள் வரும், அதில் நீங்கள் 1 செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் படம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாம் அவங்கவுங்க பொட்டியை கட்டிட்டு ஒரு ரூம் போய் உட்காந்து அவங்களே எழுதிட்டு வந்து படம் எடுத்தால் இப்படி தான் இருக்கும். இப்போ கேப்டன் மில்லன் மாதிரியான ஒரு ஜானர் இருக்குது சார். இந்த சைடு அயலான் உண்டு. அயலான் வந்து குடும்பங்கள் கொண்டாடுற ஒரு குழந்தை ஏன்னா இது ஒரு லாங் லீவுங்கும் போது குடும்பங்களாக திரையரங்களுக்கு வரும்பொழுது அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் தான் இந்த சீசனில் படத்தை விட்டாங்க. அப்படின்னா ஒரு ஏப்ரல் மாதங்களில் கோடை விடுமுறையில் விட்டுருக்கலாம். ஆனால் அதை ஓவர்டேக் பண்ணி கேப்டன் மில்லர் வின் பண்ணுது. நீங்கள் அயலானில் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன குறைகள் சொல்கிறீங்க. அது மட்டும்தான் காரணமா இல்லை சிவகார்த்திகேயனோட ஏன்னா அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்குல்ல சார், இப்போ அது மட்டும்தான் காரணமா இல்லை வேறு காரணங்கள் ஏதாவது இருக்கு? வேறு காரணங்கள் எதுவுமே கிடையாதுங்க. படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஓடும், அவ்வளோதான். இதை தாண்டி அவருடைய பர்சனல் காரணம்லாம் இதில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார். எனிவேஸ் இந்த பொங்கலுடைய வின்னர் வந்து கேப்டன் மில்லர் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றிகள் சார். நன்றி.